சொந்த ஊர் காரைக்குடி சீமானுக்கு இவ்வளவு குறைவான ஓட்டை வாங்க முடியும்? காரைக்குடியில இவ்வளவு குறைவான ஓட்டு சீமான் வாங்குறது கூட தான் வாங்கியிருப்பாரு. காரைக்குடியில இவ்வளவு குறைவான வாக்குன்றது ஏத்துக்க முடியாது. இப்ப அவங்க வாக்கு இதுல ஃப்ராட் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து விசிலுக்கு தான் செய்ய சொல்லுது. இந்த தேர்தல் ஆணையத்து மேல நமக்கு சந்தேகம், ஒன்றிய அரசு மேல சந்தேகம். இந்த மூக்குத்திகளை விட்டா கொண்டு போயிட முடியும் நம்ம சொல்லுகிறது இந்த நாடு. ஆனால் இவ்வளவு பெரிய ஓட்டு பெட்டிக்குள்ள வாக்கு எந்திரத்துக்குள்ளே ஓட்டம் செய்ய முடியாது நம்ப என்று சொல்லுது. எங்களை எல்லாம் சும்மா நினைச்சிட்டு சுத்திட்டு நீ என்ன இந்த ராகுல் காந்தி சகோதரர் 70 லட்சம் ஓட்டை ஏமாத்திட்டான், 60 லட்சம் ஓட்டை ஏமாத்திட்டான். நான் அப்படியே போராட்டம் பண்றாப்ல. ஏய், இந்த ஓட்டுப்படியை தூக்கி போடுறான்னு சொல்லுப்பா. இந்த பெட்டி இருக்கிற வரை இதை பண்ண முடியும். அது அருமை சகோதரர் ராகுல் காந்திக்கும் தெரியும், ஐயா மோடிக்கும் தெரியும், நாட்டை ஆளுகிற எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் உலகத்திலேயே இந்த வாக்கு எந்திரத்தை வச்சிருக்கிற 2 நாடு, நைஜீரியா, ஒன்னு இந்தியா. இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் இருந்துச்சு, தூக்கி போட்டுருச்சு. இந்த 2 நாடும் ஊழலில் பெருத்த நாடுகள். எல்லாம் வாக்கு சீட்ல தான் வச்சிருக்கான். இந்தியாவுக்கு இந்த வாக்கு இயந்திரத்தை தயாரித்து கொடுக்கிற ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற அந்த நிறுவனம், அவன் ஜப்பானோட அவனே வாக்கு சீட்டு தான். ஐயா சுப்பிரமணிய சாமி கொடுத்த பேட்டி இருக்கு. ஜப்பான்காரன் கேட்டேன், நீ ஏன் இந்த ஓட்டு பெட்டியை பயன்படுத்துறது இல்ல அப்படின்னு. ஆர் யூ மேட் அப்படின்னு கேட்டாரா. நீ என்ன பைத்தியமாடா என்ன இந்த கேள்வி கேட்கிறேன்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம எல்லாம் பைத்தியக்கார பயலுகன்னு அர்த்தம். அதை சொல்ல அவருக்கு துணிவு இருக்கா? இந்த வாக்கு எந்திரம் வேண்டாம் என்று அவருக்கு சொல்ல துணிவு இருக்கா? இதில் ஒன்றும் செய்ய முடியாது. என் தங்கச்சி மூக்குத்திக்குள்ள தோடுல விட்டு கொண்டு போயிருவாங்கிறான். நீ நம்பிட்டு இருக்க. அன்னைக்கே அந்த தேர்வாக அரங்கத்தை முற்றுகிட்டு அடிச்சு விரட்டினோம்னு வச்சுக்க, தொலைச்சிருக்கணும். வட இந்தியாவில் மேலாளர் சூப்பர்வைசர் வெளியில் நிக்கிறான். இவன் புத்தகத்தை பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கான். எழுதியிருக்கான் பாரு எழுதியிருக்கான். வேணா காணொலி இருக்கு, அனுப்பி விடுறேன் பாத்துக்க. இல்லைன்னா அடுத்த தடவை திரைட்டு காட்டுறேன். 700 பேர் எழுதின தேர்வில் 800 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கான். எப்படா நீட்ல தேர்ச்சி பெற்றவர் மாணவன் ஒருவனிடத்தில் ஒரு ஊடகவியலாளர் அந்த கேள்வித்தாளர் இருக்க கேள்வியை கேட்கிறார். ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல தெரியல. எப்படா எப்படி? நீ ஒண்ணு கேட்கிற, இந்த நாட்டை எத்தனை பேர் ஆண்டிருக்கான்? எத்தனை பேர் ஆண்டிருக்கான்? எவன் மகனாவது மிலிட்டரிக்கு போயிருக்கானா? எவன் மகனாவது நாட்டை பாதுகாக்கிற பணிக்கு போயிருக்கானா? ஏன்னா இங்க முதலமைச்சர் மகன், அப்புறம் முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் மகன் முதலமைச்சர், அவன் அமைச்சர், இப்படிதான் வருவான். நாங்க அமைச்சரா தான் இருப்போம். நாங்க அதெல்லாம் நீங்க ஏன் நீட் எழுத போறிய? இப்ப என்ன ஒரு திறந்த மனதோடு நம்ம சொல்றோம்னா, எல்லாரும் தேர்வு எழுதுவோம். என்ன கேட்டா அந்த ஓட்டு போறவன் கூட ஒரு தேர்வு வச்சிருவோம். நானும் எழுதுறேன். இந்த நாட்டில் அறிவியல், உயிரியல், புவியியல், வரலாறு, இலக்கியம், வேளாண்மை, பொருளாதாரம், உலக அரசியல், சூழியல் எல்லாத்துக்கும் ஒரு சிலபஸை தயாரிப்போம். ஆமா, தயாரிச்சு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாடத்தை வைப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், தேர்வு எழுதுவோம். எம்எல்ஏ ஆயிட்டோம், சரி, அதை மக்கள் தெரியாம போட்டான். இப்ப மந்திரி ஆகக்கூடாது. அப்ப என்ன பண்ணும், இந்த பரீட்சையில பாஸ் ஆகும். இந்த தேர்வு எழுது, அந்த தேர்வு எழுது, டெட் எழுது, நீட் எழுது, எக்ஸிட் எழுது, நீட் எழுது, எல்லாம் சொல்ற. இவன் எந்த தேர்வு எழுதுனா மக்கள் தேர்வு செஞ்சிட்டாங்க. மக்களுக்கு நீ என்ன இதை கொடுத்த அறிவு? நான் தேர்தல் ஆணையத்தில் கேட்டேன்ல, என்ன கேட்டேன், சின்னத்தை எடுத்துரு, என்ன முறைக்கு வா. அமெரிக்கா மாதிரி 101, 201, 51, 91 நம்பருக்கு வாங்கினேன். படிக்காதவன் என்ன பண்ணுவான்னு கேட்டாப்ல. படிக்காதவர்கள் என்ன செய்வார்கள் என்று தேர்தல் ஆணையர் கேட்டார். உங்க மகன் என்ன கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், உங்க அண்ணன் 75 வருஷம் விடுதலை வெற்றி இருந்தாலும் அவனை படிக்க வைக்காம என்ன புடிங்கிட்டு இருந்தான்னு கேட்டேன்.